இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 23, 2025 23/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி இரவு 10:48 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று யமத்விதியை சந்திர தரிசனம். கரிநாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 10:05 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 10:05 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 10:05 மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் சேர்க்கை உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உறவுகளின் சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மனதும் உடம்பும் புத்துணர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராத்திரி 10:30 மணிக்கு மேல, 10:06 மேல சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிரிகளின் தேவையற்ற பேச்சுக்கள் விமர்சனங்களுக்குள்ளாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசும் ஆரோக்கியத்திலும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்களா சில கற்பனையான விஷயங்களை நினைத்து சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறதுனால உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. ஒரு புதிய உத்வேகம் உங்களிடம் ஆட்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல புத்துணர்ச்சியோட செயல்படுறதுனால உங்களிடம் எல்லா விஷயத்திலும் ஃபாஸ்ட்னஸ் இருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க கேட்காமே கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு இருந்து வந்த அரசாங்க ரீதியான தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கையின் காரணமாக இன்று அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வெளியூருக்கோ வேற எங்கேயாவதுக்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டெம்பரவரி ஷிஃப்டிங் தான். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேல உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் வெற்றியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 10 மணி வரைக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 10 மணிக்கு மேல சந்திரன் நீச்ச பங்கம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு சேமிப்புகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 4 கிரக சேர்க்கையில இருக்காரு. இந்த 4 கிரக சேர்க்கைக்கு சூரியன் நீச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சூரியன் நீச்ச பங்கம். அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையின் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்கள் வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்கள் மேல் அதிகாரிகள் சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். ஆனால் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசளவில் உங்களுக்கு இருந்து வந்த பயம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மனசளவில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த கடன் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். சுப விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள், குறிப்பாக திருமணம் சார்ந்த முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உறவுகளின் சங்கமம் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் காரணமாக வேலையில் இருந்த தடுமாற்றம் விலகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் ஏற்படுத்திய குழப்பங்களுக்கு அவர்களே தீர்வு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இதன் மூலமாக மதியம் 3 மணிக்கு மேல அல்லது இரவு 10 மணிக்கு மேல உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கடக ராசி. ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. 4ஆம் இடத்துல சூரியன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்தில் இருந்த குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 10 மணிக்கு மேல ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சமாகும் போது நீச்ச பங்கம், குருவின் பார்வையில் நீச்ச பங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமான தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு வேலையை கிடைக்கச் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இரவு 10 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்துடன் விலகிச் சென்ற உங்கள் வாழ்க்கை துணை மீண்டும் உங்களிடம் வருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், அது நிலம் சார்ந்த வழக்கு இல்லை கணவன் மனைவி உறவு சார்ந்த வழக்காக இருந்ததுன்னா எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களின் தொழில் ரீதியான முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் புதியவர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தவில்லை. இன்றிலிருந்து உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று மனமும் உடலும் பூரிப்போடு இருக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாட்களாக எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் எல்லாமே வருங்கால தேவைகளுக்கான முதலீடாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் வேலை நிமித்தமாக ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இரவு 10:06 மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது செலவுகள் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் இருந்த குழப்பமின்மையின் காரணமாக நீங்கள் எடுத்த முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். மனசில் பயம் இருக்காது, மனசில் தைரியம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 2ஆம் இடத்துல ராத்திரி 10:05 வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் சந்திப்புகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உறவுகள்கிட்ட நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும். தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மருத்துவ செலவுகளால் கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். இன்று இரவு 10 மேலே சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்திருந்த சில செய்திகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் அதிக பிரயத்தனப்பட வேண்டியது இருக்கும். அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு வீண் மன உளைச்சல் ஏற்படும். அதே சமயம் இரவு 10 மேலே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்திருந்த நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி குடும்பத்தில் யாராவது ஒரு 4 பேர் வந்து தங்குற மாதிரி இருக்குது. அதனால் செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய கடன் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இரவு 10 மேலே நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் சற்று கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிர்மறையாக செயல்படக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வழக்கு அஃபீஷியலாக ஏதாவது வழக்கு இருக்குது, நீங்கள் யார் பேர்லையாவது வழக்கு தொடுத்துருக்கீங்க, இல்லை உங்கள் பேரில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க விஷயம், தந்தை வழியில் ஏற்படக்கூடிய சில சிக்கலான விஷயங்களுக்கு தீர்வுகள் சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணையுடனோ தேவையற்ற பேச்சுக்கள் மனசில் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமா மேல் அதிகாரிகளோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயார் இத்தனால உங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தாயாருக்கு மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான முதலீடுகளை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றத்தின் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நெருங்கிய உறவுகளை சந்தித்து மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இன்னைக்கு ராத்திரி 10:06 மேலே சந்திரன் ராசிக்குள்ள வந்து குரு பார்வையில் வராரு. இதனால பகல் வேளையில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அதற்கேற்றாற் போல தன செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இன்னைக்கு யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க, யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் உங்களுக்கு எண்ண விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். அதாவது எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பகல் வேளையில் என்ன விரயங்கள், நீங்களாக கற்பனை பண்ணிட்டு சில சங்கடங்கள், தந்தைக்காக சில செலவுகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் வரைக்கும் தான். ராத்திரி 10 மணிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடியிலேருந்து 7:06 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராத திடீர் சந்தோஷ செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். கடந்த கிட்டத்தட்ட 2015 உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது இன்னைக்கு சாயந்தரத்தோடு முடிஞ்சிடும். ராத்திரி அதுலேருந்து விடிவு காலம் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு பெரிய பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், கலைத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மதியத்துக்கு மேலே, அதாவது மதியம் 3 மணிக்கு மேலே இல்லாட்டி ராத்திரி 7 மணிக்கு மேலே ஒரு பெரிய கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதில் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குருவின் பார்வையில், ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது எதிரிகளிடமிருந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்களுடைய கடல் கடந்த முதலீடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் அதிக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கௌரவம் பாதிக்கப்படாது. கௌரவத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வியாபார ரீதியாக, படிக்கின்ற குழந்தைகள் ரீதியாக, அரசாங்க விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. அரசு அதிகாரிகள் இத்தனை நாளாக உங்களுடைய வளர்ச்சியில முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது படிக்கிற குழந்தைகளுக்காகட்டும் இல்லாட்டி வியாபாரிகளுக்காகட்டும் உங்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பகல் வேளையில் பிஃபோர் 3 PM ஆர் 7 PM ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பா தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளின் மரியாதை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அரசாங்க வகையில் நீங்கள் மிலிட்ரியில் இருக்கீங்க, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில் புதிய மாற்றத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பும் நல்ல நண்பர்களின் ஆலோசனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் இரவு 10 மணிக்கு ஏற்படுறதுனால உங்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் தந்தை மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல திடீர் மாற்றம் ஏற்படுறதுனால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் தடம் மாறி சென்ற உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய தோல் சார்ந்த இன்ஃபெக்ஷன், மறைவு ஸ்தானங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய குடும்ப கௌரவம் உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்பட்டு அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையின் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளால் தடை செய்யப்பட்ட தடங்கள் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள் வேலை விஷயத்தில் தடங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகள் வகையில் தடங்கள் ஏற்படுத்தியிருக்கும். இந்த 2 தடங்கள்லையும் உங்களுக்கு தடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. இழந்த மரியாதை கிடைப்பதற்கும் இழந்த வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்பராசி. பாக்ய மற்றும் தசமஸ்தானங்களில், கர்மஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இதில் தசமஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச பங்கம் அடைவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மனமும் உடலும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக யாராவது உங்கள் பேரில் போட்ட வழக்கில் உங்களை பிரதிவாதியாக இல்லை வாதியாக சேர்த்திருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். விடுவிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம் சார்ந்த வழக்குகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். தந்தை வழியில் ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தினால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு குதர்க்கத்தை பேசிகிட்டு இருந்தாங்க, சங்கடத்தை ஏற்படுத்தி உங்கள் பேரில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் மீது நீங்கள் அப்பழுக்கற்றவர் அப்படிங்கிற ஒரு தப்பு பண்ணாதவர் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அவதூறு விளக்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக உங்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ராத்திரி 10:06 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கமாகிறாரு. இதனால குழந்தைகளின் எழுச்சியும் வீறு கொண்ட வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கேம்பிளிங் சம்பந்தமான பிஸ்னஸ், குதிரை ரேஸு, ஷேர் புரோக்கிங், கமாடிட்டி ட்ரேடிங் இல்லாட்டி பிட்காயின் ட்ரேடிங் இது சம்பந்தமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி ஒரு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வருமானத்தில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் கூட மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா உறவுகளின் வருகை குடும்பத்தில் வீண் பேச்சுக்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க ரீதியான வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிக்கல்கள் தீரும் நாளாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு மறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு, சந்தோஷ மிகுதியால் உங்களுக்கு பூரிப்பும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளிலிருந்து தடைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பாக்கியத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.